Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சன்னா சிக்கன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It's hard to breathe, but that's alright. Hush. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன்னா சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல 1/4 கிலோ சிக்கனை மசாலா போட்டு பரட்டி வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தயிர், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிற அளவில், உப்பு எல்லாம் பிடிக்கிற அளவில் கையால் நல்லா கலந்து விடுங்க. கையாலே நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் நல்லா பிடிக்கும். நம்ம பாதி லெமனை அதில் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை புழிஞ்சு நல்லா பெரட்டி ஊற வச்சுக்கலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அது ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம ரைஸ் செய்கிறதுக்கு மசாலா பார்க்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பல்லாரி 1 பல்லாரியை நான் வெட்டி வச்சுருக்கிறேன், மல்லி புதினா 1 கைப்பிடி, பச்சை மிளகா 3, 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 150 கிராம் கொண்டக்கடலையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் கேரட், 1 கப் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறனால ரைஸ் குக்கரில் நான் அதிலே தாளித்து விட்றேன். அதில் நான் 200 ml ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவில் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வேவணுங்கிறதுக்காக நம்ம அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அதில் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவில் நல்லா கலக்கி விடுங்க.
கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்கலாம் நம்ம. நான் இதில் ஒரு படி அரிசி எடுத்துருக்குறேன். அதுக்கு 2 படி அளவு நம்ம தண்ணி வைக்கணும். 1க்கு 2ங்கிற மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கிறேன். 2 கப்பு தண்ணி, 2 படி தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கலக்கி விட்டுட்டு அதை நம்ம ரைஸ் குக்கர்லேயே வச்சிடலாம். ரைஸ் குக்கர் இல்லாதவங்க ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லை வேறு சட்டிலேயோ நம்ம இதை செய்யலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச பிரியாணி அரிசி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அதில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சிக்கனை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா ஃப்ரை ஆகிடும். நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எல்லா சிக்கனையும். இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸை கிளறி விடலாம். அப்படியே பெரட்டி விடுங்க எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கடலையை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொண்டக்கல்லையை நல்லா ரைஸோட பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க. அப்படியே கொஞ்சம் ஈர சொதப்பு இருக்கும்போதே நம்ம சன்னாவை போட்டு அதில் பெரட்டி விட்ருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருவோம். திருப்பி அதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. குழந்தைங்கள்லாம் கொண்டக்கடலை சாப்பிட்றதுக்கு விரும்பாது. இந்த மாதிரி நம்ம ரைஸோடு சேர்த்து கொடுத்தோம்னா பசங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளோட சன்னா சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.